இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷில் சீசன் 1 எபிசோட் 5. சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மேஷ் வந்து நம்ம லான்ஸை தூக்கி போட்டு மிதித்து எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்றி கூட்டின்னு போயிடுவான். அதுக்கு வந்து மேஷ் வந்து லான்ஸை தோக்கடிச்சதுக்கு பரிசாக லான்ஸ் வந்து ஒரு சில்வர் காயினும் கொடுத்துருவான். டீல் படி இவங்க வந்து மறுபடியும் அவங்க ரூமில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படியும் அவனை வந்து ஜெயிச்சிட்டான், இனிமேல் வந்து எத்தனை சில்வர் காயினை கண்டுபிடிச்சி எப்படி இந்த மேஜிக் ஸ்கூலில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் எப்படி வந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஃபின் பயந்தாமொழி பையன் தான் சொல்கிறான், நம்ம கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து நம்ம முடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். இவங்க வந்து அப்படியே தலையை செஞ்சு எப்படி முடிக்க போகிறோன்னு வந்து தெரியாமல் யோசிச்சுட்ருக்கிறப்ப நம்ம லான்ஸ் போன எபிசோடில் ஃபைட் பண்ண லான்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி இவங்க வந்து லான்ஸ் வந்து சொல்லித்தரான். ஆக்சுவலாக லான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேஷுக்கும் ஃபின் பயந்தாமொழி பையனுக்கும் வந்து சீனியர். ஸோ அவன் வந்து மேஜிக்கை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுறான். அவன் வந்து நம்ம மேஷுக்கும் நம்ம ஃபின் பயந்தாமொழி பையனுக்கும் சொல்லித்தரான். அந்தமாரி அவங்க நடந்துகிட்ருக்க கட் பண்ணால் ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. இவன் வந்து என்ன பவர், இவன் பேர் வந்து டாட்டு. இவங்ககிட்ட என்ன பவர் இருக்குன்னா, இவன் வந்து ஒரு மேஜிக்கு வார்த்தை சொல்கிறான். அவன் சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் ஆகுது. லைக் ஃபயர் பிளாஸ்ட் இருந்தால் எப்படி இருக்கும், அந்தமாரி வந்து இவங்ககிட்ட ஒரு பவர் இருக்குது. அப்படியே கட் பண்ணால் உடனே நமக்கு அடுத்த டெஸ்ட்டு கொண்டு போயிடுறாங்க. அங்கே பாஸ் ஆன எல்லா மேஜிக் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஒரு காட்டுக்குள்ளே விடுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும், அதை அழிச்சிட்டு நீங்கள் சர்வே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி புது டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. அங்கே தான் வந்து நம்ம புது கேரக்டர் இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் பேர் வந்து மியூசிக் மண்டை அப்படியே வச்சு கூப்பிடுவோம். இந்த மியூசிக் மண்டை என்ன பண்ணால் பேசினே இருக்கும்போது அந்த டியூஷன்ஸ் அந்த சார் வந்து சொல்லிகிட்ருப்பார் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம். அப்பயே பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் வந்து போட்டு கிறிஸ்டல் அவன் மியூசிக் கிறிஸ்டல் பவர் வச்சு அடிச்சிடுறான். கட் பண்ணால் ஒரு பையன் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே அந்த கேம் ஆரம்பித்தோடனே ஒரு பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வெடிகுண்டு முருகேசன் வந்து எக்ஸ்ப்ளாமும் சொல்லி அந்த பையனை அடித்து ஓட விடுறாரு. தன்னோட பவரை வச்சு அந்த பையனை ஓட விட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோயிசம் இவனோட அந்த பொண்ணு இவனை ரொம்ப வழியுது. ஐ மீன் இந்த பொண்ணு வந்து இவனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு பார்க்குது இந்த காட்டுக்குள்ளே. பிகாஸ் இந்த பொண்ணு தனியாக இருந்துச்சுன்னா எல்லோரும் வந்து ஈஸியாக இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து இவனோட ஹெல்ப்பு கட் பண்ணால் நம்ம மியூசிக் மண்டை பார்த்திங்கன்னா எப்படியோ நம்ம மேஷை கண்டுபிடிச்சி கொய்யால் அவனை அடித்தே ஆகணும்டா, அவனை பார்த்தாலே பிடிக்கல, ஒன்று பார்த்தாலே அடிக்கணும்னு தோன்ற மாரி வந்து நம்ம மேஷுக்கிட்ட ஃபைட்டுக்கு வரான். உடனே நம்ம எக்ஸ்பாம் அந்த முருகேசன் வந்து வெடிகுண்டு முருகேசன் முதல்ல என்ன நீ அடித்து தோக்கடிச்சாதான் நான் அவனுக்கு கூட சண்டை போட விடுவேன்னு சொல்லி சவால் விட்றான். அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே அப்படியே எல்லா பிளவன்னு பேசிட்டு சரிவா அடிச்சிக்கலாம்னு சொல்லி அவங்க மேஜிக் பவர்ஸை வச்சு ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைட் 5 நிமிஷம் கூட நீடிக்கல. நம்ம மியூசிக் மண்டை 5 நிமிஷத்தில் அந்த வெடிகுண்டு முருகேசனை போட்டு தள்ளிட்டு மேஷுக்கிட்ட ஃபைட்டுக்கு வரான். பட் மேஷ் வந்து சரியான பவர்ஃபுல்லு. நம்ம 4 எபிசோடாக பார்த்துட்டோம். ஸோ இந்த எபிசோட்லேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து மேஷ் வந்து தள்ளாடுறான் அந்த கிறிஸ்டலோட பவரை வந்து டிஃபெண்ட் பண்ண. பட் ஒன்ஸ் அவன் கற்றுக்கினோடனே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 5 முடியுது. எபிசோட் 6 அடுத்து பார்ப்போம்.